ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக சென்டருக்கு போகிறோம். ஈவினிங் சென்டருக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன பையன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். அந்த பையன் வந்து என்ன இப்படி ஜிக்ஸாகாக அப்படி ஏதோ ஒரு டெக்னிக்கில் ஏதோ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் அங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஸோ கரெக்டாக அவன் போகும்போதே நினச்சேன், அவன் வந்து வண்டியில் விழுந்துருவான், நம்ம விழுந்துருவோம். நானும் அம்மாவும் தான் போனோம். கண்டிப்பாக விழுந்துருவான் அப்படி தான் நினச்சேன். ஸோ கரெக்டாக இப்படி போகிறோம். அவன் கரெக்டாக அப்படி வந்து விழுந்துட்டான். என் வண்டி டயரில் வந்து விழுந்துட்டான். நான் வண்டி கீழே போட்டேன், அவன் என் வண்டி மேலே விழுந்துட்டான். இது வந்துட்டு பெரிய வண்டி வந்து இடிச்சிருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். நான் ஸ்லோவாக தான் போனேன். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக வந்து விழுவான் அப்படின்னு தெரியும். ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டிகிட்டு இருந்தான். சரி விழுவான்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து இடிச்சிட்டான். நானும் அம்மாவும் விழுந்துட்டோம். அம்மா வந்து லைட்டாக பின்னாடி இருக்கவங்க எப்பவுமே தப்பிச்சிருவாங்க. எப்போ வந்து வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க தான் ரொம்ப அடி போடும். பின்னாடி இருக்கவங்க எப்படியாச்சும் இறங்கிடுவாங்க, இல்லை குதிச்சிருவாங்க. பின்னாடி இருக்கவங்களால தான் வந்துட்டு வண்டியை வந்துட்டு கீழே விட முடியாது, வண்டியை விட்டும் வர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அம்மா வந்து இறங்கிட்டாங்க. நான் வண்டியை கீழே போட்டு விழுந்து ரொம்பலாம் பெரிய அடிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு ஸ்லோவாக தான் போனேன். ஸ்பீடாக போயிருந்தேன்னா எனக்கு பெரிய அடி வந்திருக்கும். ஸோ கையில் மட்டும் லைட்டாக நான் பேங்கில் போட்டிருந்தேன், அது கரெக்டாக வெட்டிடுச்சு. இது ஃபுல்லாக கரெக்டாக வெட்டிருச்சு. ஸோ என்ன நேரத்தில் என்னென்ன நடக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. தலைக்கு வந்து தலைப்பாதியோட போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி லைட்டாக சின்ன அடியோட போயிடுச்சு. அப்புறம் எங்கேயும் லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஓகே, அடிபட்டு தான் எந்திக்க முடியும் வாழ்க்கையில், அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும், என்னன்னா என்றைக்குமே நம்ம வந்து கரெக்டாக போகணும். அடுத்தவங்க வந்துட்டு வராங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு கரெக்டாக போகணும். நான் கரெக்டாக போனேன், ஹார்ன் அடிச்செல்லாம் பண்ணேன். அவன் வந்து ஜிக்ஸாக் ஒரு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான், வந்து விழுந்துட்டான். சரி சின்ன பையனாலும் நான் எதுவுமே திட்டலை, விட்டுட்டேன். சாரி எனக்கு கையெட்டெல்லாம் கூப்பிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. நான் அதான் கடைசியில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு என்ன கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா அடுத்தவனை பற்றி நம்ம பயப்பட தேவை கிடையாது. க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு வேறு எது பண்ணும்போது நம்ம பார்த்து நம்ம எங்கேயுமே நம்ம அவசரப்பட்டு என்ன கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நின்று அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம போகணுன்னு வைங்களேன், எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அவ்வளோதான். அதனால் எப்போவுமே கரெக்டாக போங்க, ஸ்பீடாக போகாதீங்க, ஸ்லோவாக போங்க. அதுவும் இந்த திருநெல்வேலியில் சிட்டியில் இருக்கிற ரோடெல்லாம் படு மோசம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியா ரோடை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறான் கேட்டால் ஸ்மார்ட் சிட்டியா என்ன டேஷ் இருக்குதோ எனக்குலாம் தெரில. சத்தியமாக அவ்வளோ மோசம். இங்கெல்லாம் திருநெல்வேலி சிட்டி சரௌண்டிங்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப இது ஒரு ஒரு 2 வே ரோடை 1 வேவாக ஆக்கிட்டான். இங்கெல்லாம் பாலம் கட்டுறான், அதை தோன்றேன், இதை தோன்றேன், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அது இதுன்னு போட்டு பாடா படுத்துறானுங்க மக்களை. நிம்மதியாக இருக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க இந்த சொசைட்டியில். அதனால் நம்ம எப்போவுமே வந்துட்டு என்னன்னா கரெக்டாக இருந்தோம்னா இதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிறது அவசியமே இல்லை. ஓகே, டாடா.